என்னம்மா, இட்லி சாம்பாரா? ஆமா மாமா. சாம்பார் அப்படியே மணக்குது. எங்க அம்மா வச்சாலும் இந்த சாம்பார் அப்படிதான் மணக்கும். உனக்கும் எங்க அம்மா கைப்பக்குவம்னு நினைக்கிறேன். 2 இட்லி சாப்பிடுங்களேன் மாமா. ஒரு 2 இட்லி வச்சு கொஞ்சம் சாம்பார் போட்டு கொடு. பரவாயில்ல, சாம்பார் நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு. எங்க அம்மா வச்சாலும் இப்படிதான் இருக்கும். என்ன, எங்க அம்மா கூட 2 காஞ்ச மிளகா போட்டுரும், காரம் கும்முன்னு இருக்கும். டக்குன்னு டிஃபனுக்கு ஒரு சாம்பார் பண்ணோம். ஆனால் ஈஸியாகவும் இருக்கணும்னா இந்த பாசிப்பருப்பு சாம்பாரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் வேற லெவல் காம்பினேஷன். நான் இன்னைக்கு இட்லியோட தான் சர்வ் பண்ணேன். இந்த மாதிரி மொண்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி சேர்த்து 1 கப் தண்ணி ஊற்றி 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இதுக்கு புளி ஊற்ற போகிறது கிடையாது. 1 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க.